திரு செந்தில், நாம் தமிழர் கட்சியிலிருந்து போய் திமுகவை வளர்க்க வேண்டியதாக இருக்குது, போகட்டும், போகிறவங்க போகட்டும், நான் இன்னும் நிறைய பேரை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லார். கட்சி பலவீனப்படுது அப்படின்ற பதற்றமோ நடுக்கமோ திரு சீமானுக்கு இருப்பதாக அவர் வெளிக்காட்டிக்கல. போகிறவங்க போகட்டும்ன்றதில் தான் இருக்கிறார். திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்லும்போது ஏற்கனவே 8% நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறது, இன்னும் அடுத்தடுத்த தேர்தலில் வாக்கு சதவீதம் கூட தான் போகுது அப்படிங்கிறார். நாம் தமிழருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையே. இல்லை, இது வெறும் வாக்கரசியலாக பார்க்க முடியுமான்னு தெரியல. நெறியாளர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கம். இதுக்கு முன்னாடி போனவங்களுக்கும் இந்த முறை போனவர்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஆமாம், ஏன்னா ஒரு மண்டல செயலாளர், 8 மாவட்ட செயலாளர்கள், 5 ஒன்றிய செயலாளர்கள், 9 சார்பு அணி நிர்வாகிகள், 6 தொகுதி செயலாளர்கள், 3 முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளர்கள், 6 முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர்கள், இவர்களை தாண்டி இன்னும் ஏராளமான முக்கிய நிர்வாகிகள் என்று தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் மொத்த நிர்வாகிகளும் வெளியேறிவிட்டார்கள். இன்னைக்கு நான் அந்த நிகழ்வுக்கு போயிருந்தேன் அண்ணா அறிவாலயத்தில். அங்கே வந்திருந்தவர்கள் வைத்த வாதம் அப்படிங்கிறது, தொடர்ந்து நாங்கள் திரு சீமான் அவர்களை நம்பி ஏமாந்து விட்டோம், நாங்கள் வேற ஒரு கனவோடு தான் அந்த பயணத்துக்கு போனோம், ஆனால் நாங்கள் நினைத்த கனவுக்கும் அவர் இட்டு செல்லும் பாதைக்கும் வேறுபாடு இருக்கிறது அப்படிங்கிறத பல பேரும் சுட்டி காட்டினாங்க. அப்புறம் சமீபத்திய அவருடைய பெரியார் மீதான விமர்சனத்தை அங்கு யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை, ரசிக்கலை. அப்போ இதில் அவருடைய வாக்கு சதவீதம் உயரப்போகுதா குறைய போகுதா அப்படிங்கிறத, அது அல்ல டிபேட்டுங்கிறது என்னுடைய பார்வை. டிபேட்னா இந்த டிபேட்டை சொல்ல, அது அல்ல பொதுவெளிக்கான டிபேட். அவர் பேசுவது சரியா தவறா, அறம் சார்ந்த ஒன்றா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்க வெற்றி மட்டும்தான் அளவுகோல் அப்படின்னு சொன்னா, நீங்க பாஜகவினுடைய தொடர் வெற்றியை நம்ம எல்லோரும் ஏற்றுக்கணும். நம்ம எல்லோரும், நான் என்ன மாதிரியான நபர்களை சொல்றேன், நம்ம அதையும் அப்போஸ் பண்றோம். வெற்றியை தாண்டி அவருடைய ஐடியாலஜியோட முரண்படுறோம்ல. அவர்களால் இந்த சமூகத்திற்கு ஒரு தீங்கு பாதிப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம பாஜகவை எதிர்க்கிறோம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு சிக்கலான இடத்திற்கு நாம் தமிழர் கட்சியை அவர் நகர்த்தியிருக்கிறார். அல்லது இளைஞர்களை அவர் என்ன செய்திருக்கிறார், இன்றைக்கு மடைமாற்றம் செய்திருக்கிறார். அது ஒரு ஆபத்தான ஒரு போக்கோ அப்படிங்கிற ஒரு பெரும் கவலையோடு தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் நீங்க பயன்படுத்தின இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம், தடை செய்யப்பட்ட கட்சி மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள். இல்ல, நான் அப்படி வைக்கல. அதாவது அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி என்ன இல்ல, நான் அப்படி எடுத்துக்கல. தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கான ஒப்பிட்டான ஆபத்தான சித்தாந்தங்க. நான் எப்படி எந்த இடத்துல அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ அண்ணன் ரவீந்திரன் அவர்கள் சொன்னதுல இருந்து எடுத்துக்கிட்டா கூட கன்சிராமோடு ஒப்பிட்டார். நீங்க ஆனா போன முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவர் மீது வந்த விமர்சனமே என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 சமூகங்களுக்கு இடையில் மோதல் போக்கு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அவர் அவருடைய பரப்புரை அமைத்தார் அப்படின்னு. விளிம்புநிலை சமூகத்தை சேர்ந்த, நான் 2 சமூகத்தை பேர் இங்க குறிப்பிட விரும்பல, விளிம்புநிலை சமூகத்தை சேர்ந்த ஒரு தரப்பு கடுமையாக எதிர்வினை ஆற்றியதை நான் இங்க குறிப்பிடுறேன். அதன் பிறகு பல மேடைகளில் அருந்ததியர் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டால் தலித் சமூகத்தினருடைய 2 சமூகங்களை குறிப்பிட்டு அவருடைய இது குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. ஆனா யதார்த்தம் அதுவான அப்படி இல்லை. நீங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் தொடங்கி ராகுல் காந்தி இதை நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். ஒன்றிய அரசினுடைய செக்ரட்டரிஸ், இது போன்ற எல்லா பொறுப்புகளிலும் 97 விழுக்காடு உயர் சாதியினர் தான் இருக்கிறார்கள். அதனால தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, விளிம்புநிலை மக்களுக்கு கொடுங்க என்று சொல்கின்ற பொழுது, இன்னமும் IAS, IPS, செக்ரட்டரிஸ், நீதித்துறை என்று எல்லா அதிகார மட்டங்களிலும் குறிப்பிட்ட உயர் சாதியினர் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்ற விமர்சனம் மற்ற சமூகங்களுக்கு இருக்கின்ற ஒரு சூழலில், நீங்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை இன்னொரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சமூகத்திற்கு எதிரியாக நிறுத்துவது அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான போக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அது ஒரு பெரிய ஆபத்தான போக்கு தானே. அந்த மாதிரியான சிக்கல்கள் அதை சரி செய்யணும் அப்படிங்கிறது. அப்புறம் நான் ஒரு பத்திரிகையாளனாக இதை சொல்லிட்டு நான் கண்டிப்பா நகர்னு நினைக்கிறேன். இன்றைக்கு பல பத்திரிகையாளர்கள் சங்கங்களும் அதை கண்டித்திருக்கிறார்கள். நீங்க இன்னைக்கு ஒரு பெண் செய்தியாளர் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார், திரு பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் உங்கள் மீதான நீங்கள் ஈழத்திற்கு சென்றது குறித்தும் அங்கே நீங்கள் நடந்த செய்திகளை குறித்தும் நீங்கள் வைத்த வாதங்கள் தவறு, அது உண்மைக்கு புறமானது, பொய் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாரு என்று கேட்கின்ற பொழுது, நீங்க வேற ஏதாவது சொல்லலாம், அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை, நான் சொன்னது பொய் இல்லை, அது உண்மைதான், இந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் நான் இந்த அரங்கில், மிகச்சிறப்பான இந்த நேர்பட பேசு அரங்கில் நான் பயன்படுத்த முடியாத ஒரு ஆபாசமான ஒரு வசை சொல்லை வீசுகிறார். அந்த வசை சொல்லை அவர் பிரபாகரனுடைய அண்ணன் மகனை நோக்கி தான் வீசுகிறார். ஆனாலும் கேள்வி கேட்டது ஒரு பெண் செய்தியாளர். நான் ஒரு செய்தியாளராக முதல்ல அதை கண்டிக்கிறேன். அவருடைய அந்த அணுகுமுறையை நான் ஒரு செய்தியாளராக முதல்ல நான் கண்டிக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான போக்குகள் இருக்குல்ல, நான் தொடர்ச்சியாக அவருடைய கருத்துக்களில் முரண்பட்டு பேசுவது அது அவருடைய பார்வை. ஆனா நீங்க இன்னைக்கு பெரியார குறித்து பேசிய கருத்து இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி, எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி, தொடர்ந்து நேர்பட பேசியோ பல விவாதங்கள் நடத்திருக்குது. ஆதாரங்களை நேற்று முன்தினம் கூட நீங்களும் இதே அரங்கில் கேட்டீங்க. நீங்கள் ஆதாரம் இல்லாத ஒன்றை வைத்து இன்னைக்கு 2025 பேசுவதால் எந்த பிரச்சனையெல்லாம் மடைமாற்றுகிறார்னா, இன்னைக்கு UGC பில் வந்திருக்குது.
அது தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமையை பாதிக்கும்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்தியிருப்பாரு, எத்தனை போராட்டம் நடத்தியிருப்பீங்க, எதெல்லாம் நீங்க பேசியிருப்பீங்க? அப்போ இடஒதுக்கீட்டிற்கான உரிமை பறி போகிறது. நீதித்துறையில இப்ப போன வாரம் பெரியாரிய சிந்தனையாளர்கள் அத்தனை பேர் சேர்ந்து ஒரு பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க, ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்காங்க. நீதித்துறையில வந்து நிரப்பப்படுகின்ற அனைத்து பதவிகளுக்கும் இப்ப திருப்பியும் யாரை நியமிக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட உயர் வகுப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு போராட்டம் நடக்குது. இப்ப பெரியார் குறித்து திரு சீமான் பேசுறதே மடைமாற்றும் விஷயம். இந்த பிரச்சனைகளை மடைமாற்றுறது தானே. எக்ஸாக்டா எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து 2 பிரச்சனையை நான் சொல்றேன் சார். ஒன்று, இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் அது காங்கிரஸாக இருக்கலாம், பாஜக இருக்கலாம், தமிழ்நாடு மட்டுமல்ல மாநிலங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், வாழ்வாதார சிக்கல்கள், மாநிலங்களுடைய உரிமைகளை இந்திய ஒன்றிய அரசு, அது காங்கிரஸ் ஆர் பிஜேபி எதுவாக இருந்தாலும் டெல்லியில் இருக்கக்கூடிய சர்க்கார் பறித்து வைத்திருக்கிறது, அதிகார குவியலை வைத்திருக்கிறது. எனவே கேள்வி யாரை நோக்கி கேட்டாங்கன்னா டெல்லி சர்க்காரை நோக்கியும் ஆரியம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை நோக்கியதாகவும் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் கட்டமைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா பிரச்சனை, ஈழத்தமிழர்கள் பிரச்சனை, ஈழத்தமிழர்களுடைய எதிரி சிங்கள பேரினவாதம் அப்படிங்கிறதாக கட்டமைக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் இன்னைக்கு எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்கன்னா பெரியாரா பிரபாகரனான்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. பிரபாகரனும் பெரியாரும் எந்த இடத்துல நேர் எதிர் துருவங்கள். பிரபாகரனா சிங்கள பேரினவாதமா அப்படிங்கிறதான வாதம். அப்போ தமிழா சமஸ்கிருதமாங்கிறதா இங்க சண்டை. நீங்க சமஸ்கிருதத்துக்கு நிறைய நிதி ஒதுக்கீடு செய்றீங்க, தமிழுக்கு நிறைய நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்ற சண்டையை நாம இங்க போட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது தமிழா தெலுங்காங்கிற பிரச்சனையை கொண்டு வராரு. அப்ப நீங்க எல்லா பிரச்சனையும் இப்ப ஒரிஜினல் பிரச்சனை எல்லாமே என்ன ஆகுதுன்னா டைவர்ட் ஆகிட்டே போகுது. அப்ப இந்திய ஒன்றிய அரசு தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம், அல்லது வந்து மையத்தில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நாம வாதம் வைக்கின்ற பொழுது இல்ல எல்லா பிரச்சனையும் காரணம் திராவிடம் என்ற ஐடியாலஜி தாங்கிறார். நீங்க திமுக அரசின் மீதான விமர்சனங்கள் வேறு, அதை ஒரு எதிர்க்கட்சியாக சீமான் வைக்க வேண்டும், நான் வரவேற்கிறேன், யார் வேணாலும் வைக்கலாம். திமுக அதிமுக உள்ளிட்ட ஆட்சி கட்சிகள் ஆண்ட கட்சிகளின் நிர்வாக ரீதியிலான தவறுகளை போதாமைகளை நீங்க சுட்டி காட்டுங்க. அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக தானே சீமானே இருக்கிறார். இல்ல அதுதான் நான் கேக்குறேன். சித்தாந்தம் தானே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஆபத்தானதுன்னு அவர் சொல்றாரு. இப்ப நான் இப்படி கேக்குறேன், இப்ப நான் திரு சீமான் அவர்களோடு நான் முரண்படலாம், அல்லது நாம் தமிழர் கட்சியோடு முரண்படலாம், அல்லது இப்ப நாம் தமிழர் கட்சியில சிலர் வந்து வேற வழக்குகளுக்காக, நான் சொல்றது இன்க்ளூடிங் கிரிமினல் வழக்கு உள்ளிட்டவற்றிற்காக பல நேரங்களில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் அவங்க கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறாங்க. ரைட், வெள்ளன் கூட்டு வரவேற்கிறேன். ஆனா இவ்வாறு ஒரு குற்றச்செயல் புரிந்த ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்கிறத வச்சு தமிழ் தேசியமே இப்படித்தான் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் போதைப் பொருள் கடத்தினார்னு ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். வீடியோ இது இருக்கு, செய்தி இருக்கு. நான் இதை வச்சுட்டு அந்த தனிப்பட்ட நபர் தானே நான் குற்றச்சாட்டணும். பார்த்தீர்களா, தமிழ் தேசியம் போதைப் பொருள் கடத்து நான் சொன்னா இது எவ்வளவு நகைமுரணோ, எவ்வளவு முரண்பாடான வாதமோ, அந்த மாதிரி நீங்க நிர்வாக ரீதியாக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை நோக்கி கேள்வி கேட்டா அது வரவேற்கக்கூடியது. ஆனா நீங்க திராவிட சித்தாந்தமே தவறு என்று வைக்கக்கூடிய வாதம் யாருக்கான வாதம்? யாருக்கு நீங்க ரெட் கார்பெட்டை போடுறீங்கன்னா ஆரியத்திற்கு. அதுதான் பெரிய கவலையாக இருக்கிறது. அப்போ நீங்க வந்து நிர்வாக ரீதியிலான கேள்விகளை கேளுங்கள், அரசியல் கட்சிகளை கேள்வி கேளுங்கள். ஆனால் சித்தாந்த ரீதியான சிக்கல்களை திராவிடம் எங்கேயாவது எழுதி வச்சிருக்கிறா? திராவிடம்ங்கிற ஐடியாலஜி ஏதாவது புக்ஸ், இப்போ இங்க பேசுறவங்க மனுநீதிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது, மனுநீதியில இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு எடுத்து அப்போஸ் பண்றாங்க. திராவிடம் அப்படி ஏதாவது சொல்லி இருக்குதா? சரி, இன்னும் ஒரே ஒரு கேள்வி நான் ஒரு பதில வச்சுறேன். தமிழ்நாடு 1947 இந்தியா சுதந்திரம் அடைகின்ற பொழுது தமிழ்நாடு கீழிருந்து 2வது இடத்துல இருந்துச்சு. வளர்ச்சி, கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு எல்லாவற்றிலும். இன்றைக்கு மேலிருந்து நாம டாப்ல இருக்கிறோம், அல்லது ஒரு சில குறியீடுகள்ல 2வது இருக்கிறோம். இது சர்வதேச நாடுகள் கொடுத்த அறிக்கை, இந்திய ஒன்றிய அரசு கொடுத்த அறிக்கை. அப்போ அரை நூற்றாண்டு கால திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் நான் 2 கட்சிக்குமே கிரெடிட் கொடுக்குறேன். அதில் அதிகமாக செய்தது திமுக, 2 கட்சிகளுக்கும் கிரெடிட் கொடுக்குறேன். 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அரசியல் ரீதியாக ஆவணப்படுத்திய ஜெயலலிதா என்ற முறையில். அப்ப இவர்களுடைய போதாமையை நீங்க சுட்டி காட்டுங்க. பட் இவர்களால் தானே இந்த வெற்றியும் சாத்தியமா இருக்கு. இல்லைன்னா தமிழ்நாடு இன்னைக்கு எந்த இடத்துல இருந்திருக்கும்? சோ நீங்க கட்சிகளை விமர்சிங்கள், வரவேற்கிறோம். சித்தாந்தத்தை நீங்க டைல்யூட் பண்ற நினைப்பது, பெரியாரை டைல்யூட் பண்ண நினைப்பது ஆபத்து, அபாயம் நான் சொல்றேன்.